ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் கிரைம்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜஸ்ட் டெயிலோ இந்தியா மார்ட்டில் ஒரு லீடு வர மாதிரி, ஒரு என்கொயரி வர மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ அது நேற்று நைட் எனக்கு வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் போட்டிருக்காங்க. குணால்கா சௌத்ரின்னு ஒரு ப்ரொஃபைல் போட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் ஆர்மி டிபார்ட்மெண்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோடய இந்தியா மார்ட்டில் ஜஸ்ட் டெயிலில் வந்து ஒரு ப்ராடக்ட் பார்த்தேன், அது கோயம்புத்தூரில் வேணுன்ற மாதிரி எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ நைட் எனக்கு வந்து ப்ரைஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ நான் வந்து உடனே எங்கேருந்து கேட்டிங்கன்னு கேட்டேன். இப்போ ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் தான் சொல்லி எனக்கு ஃபோட்டோ அனுப்புனாங்க. இது வந்து சும்மா கூகுளில் எடுத்த ஃபோட்டோ தான். எனக்கு இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னாங்க. நம்ம என்கிட்ட அந்த பிராண்ட் இல்லை, வேறு பிராண்டு தான் இருக்குன்னா ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. ஸோ அப்புறம் குவான்டிட்டி கேட்டாங்க. நான் குவான்டிட்டி ரேட்லாம் சொன்னேன். உடனே கால் பண்ணாங்க. நான் நைட்டு வேணால் காலையில் கூப்பிடுங்கன்ற மாதிரி சொன்னேன். உடனே காலையில் 8:30 மணிக்கு அவங்க கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணோடனே அப்போ நான் திரும்ப கூப்பிட்டா அவர் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உடனே ஆர்டர் கன்ஃபார்ம் தான். எனக்கு வந்து அவங்களுடைய ப்ரூஃபெல்லாம் அனுப்பி விட்டாங்க. இதெல்லாம் யார் ப்ரூஃப்னு தெரியல. ஆனால் அதே பேரில் குணால் சௌத்ரின்னு அதே பேரில் உடனே ப்ரூஃபு, ஆதார் கார்டு, ஐடி கார்டெல்லாம் அனுப்பி விட்டாங்க. அப்புறம் அட்ரஸ் கேட்டவுடனே கோயம்புத்தூரில் இருக்கிற ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அதோட லிங்க்கு, அதோட அட்ரஸ்லாம் அனுப்பி விட்ருக்காங்க. ஸோ அப்போது வந்து உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும்? 4 பீஸ் வேணும் அப்படின்னா பேமெண்ட் வந்து கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்ட்டாங்க. அப்போ நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரினோடனே எனக்கு கொஞ்சம் ஷாக். எப்பட்றா இவங்கெல்லாம் பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான் கேட்பாங்க, கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு உடனே எனக்கு உடனே கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி எனக்கு வந்து கொட்டேஷன் உடனே அனுப்புங்க, நான் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணோம், உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கால் வரும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி உடனே நான் கொட்டேஷன் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டேன். ஓகே டெலிவரி கொடுத்துருங்க, டெலிவரி டைம் கன்ஃபார்ம் அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன் டெலிவரி ரெடி ஸ்டாக் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 30 நிமிஷம் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவேன் அப்படின்னு. உடனே நான் சொல்லிட்டேன் டெலிவரி அங்கே போயாச்சு, உங்களுக்கு கேட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு. மிலிட்ரி ஆஃபீஸர் கேட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க அப்படின்னா உடனே கால் பண்ணிட்டார். இந்த மாதிரி கேட்டுக்கு வெளியே நிற்க சொல்லுங்கள், எனக்கு வந்து உங்களோட ஜிபே நம்பர் அனுப்புங்க அப்படின்னாங்க. இப்போ திரும்ப நான் ஜிபே நம்பர் அனுப்பிவிட்டு உடனே ஃபோன் மேலே ஃபோன் எனக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ எல்லாம் கால் பண்ணி ஜிபே நம்பர் அனுப்பி வச்சோன்னா உங்களுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ்னு உங்களுக்கு வந்து ஒருத்தர் கால் பண்ணுவார். ஸோ ஹெட் ஆஃபீஸ்னு கால் பண்ண உடனே நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே அதுக்கு பேமெண்ட் உடனே பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு வர பேர் தான் வந்து இந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. ஸோ நம்பர்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பர் தான் எனக்கு கால் வந்துச்சு. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் மிலிட்ரியிலேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இங்கிலீஷில் தான், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான், வேறு ஒன்றுமே இல்லை. கூப்பிட்டுட்டு உடனே வந்து உங்களுடைய பேமெண்ட் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, பேமெண்ட் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் மெட்டீரியல் நான் கொண்டுட்டீங்க, அதனால் வந்து நீங்கள் ஜிபேயில் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஜிபே கூட சொல்ல உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு ஒரு 4 rupees நீங்கள் அனுப்புங்க. நான் வந்து இது வந்து மிலிட்ரியோடைய அக்கௌண்ட், இது கார்ப்பரேட் அக்கௌண்ட்னால எனக்கு வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன் எதுக்கு அதை வெரிஃபை பண்ணி, இல்லை அது வந்து கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இது தான், அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இதுதான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, நேம் வந்து குல்தீப் சிங்ன்ற பேரில் ஒரு 4 rupees மட்டும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். இது வந்து டெல்லியில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட் நம்பர், இதுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அது வந்து கூகுள் பே மூலமாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். இதுதான் அந்த கூகுள் பேயோடைய டீட்டெயில்ஸு. ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணி நான் பேமெண்ட் வந்து 4 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். பண்ணி விட்டதுக்கப்புறம் உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே அந்த நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னோடனே நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இவங்களுக்கு அனுப்பிவிட்டேன். ஸோ அப்போ வந்து என்ன சொன்னார், உங்களுக்கு மேனேஜர் வந்து பேசுவாங்க அப்படின்ற மாதிரி கீழே மெசேஜ் போட்டிருந்தார். உடனே அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து 8 rupees நான் வந்து கிரெடிட் பண்ணிட்டேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னாங்க. நான் என்னோடய பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணால் அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே இந்த ட்ரான்சாக்ஷன் நம்பர்லேருந்து எனக்கு வந்து 8 rupees வந்திருக்குது, 8 ரூபா வந்திருக்கு. அப்போ 4 ரூபா நான் கொடுத்துருக்கேன், 8 ரூபா எனக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி 8 rupees வந்துருச்சு அப்படின்னு. ஸோ உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே 8 rupees வந்துருச்சுல்ல உங்களுக்கு, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்தது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லாகின் பண்ணுங்கள், லாகின் பண்ணிவிட்டு அந்த டோட்டல் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ அப்படியே நீங்கள் எனக்கு போட்டு விட்ருங்க, உங்களுக்கு அப்படியே டபுளாக அடுத்த 2 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன் அது எதுக்கு தேவையில்லை, எனக்கு வந்து டேக்ஸ் எல்லாம் இஷ்யூ வரும், நீங்கள் என்ன அமௌண்ட் அந்த அமௌண்ட் மட்டும் போடுங்க அப்படின்னு. இல்லை இதுதான் வந்து டிபார்ட்மெண்ட்டோடைய நார்ம்ஸ், இது அப்படி தான், நீங்கள் வந்து 44,840 அப்படி நீங்கள் டைப் பண்ணுங்கள், கூகுள் பேயில் டைப் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. இப்போ நான் டைப் பண்ணல, ஃப்ராடு பயில அப்படின்னோடனே உடனே டக்குன்னு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. திரும்ப கூப்பிட்டா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ என்னென்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ராடு கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி நம்ம யாரெல்லாம் ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி இந்தியா மார்ட் ஜஸ்ட் டெயிலில் வந்து லீடு மாதிரி வருது. லீடு மாதிரி வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மிலிட்ரி அப்படின்னோடனே நம்ம உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவோன்றது தெரியும் அவங்களுக்கு. உடனே இந்த மாதிரியான ஃபேக்கான ஒரு ட்ரான்சாக்ஷன் நடத்துறதுக்காக எல்லாமே பிளான் பண்ணுறாங்க. ஸோ அது எதுவுமே நம்பிடாதீங்க, எல்லாமே ஃபேக்கு தான்.
ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், தயவுசெய்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு என்கொயரி வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்டே பண்ணாதீங்க. நான் என்னென்னா எவ்வளோ தூரம் போகுதுன்றக்காக நான் இவ்வளோ தூரம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அது கம்ப்ளீட்டாக முழுக்க இது வந்து ஃபேக்கு தான். ஏன்னா ஆல்ரெடி இது எனக்கு முன்னாடி வந்திருக்கு, நான் ரெக்கார்ட் பண்ணல. இந்த டைம் நான் வந்து ஃபுல்லாகவே நான் அதை வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன். அந்த பர்சனுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் இன்னொரு தடவை காட்டிடுறேன். அந்த பர்சனுடைய நம்பர் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இதுதான் அந்த நம்பரு. குணால் சௌத்ரின்ற பேரில் வருவாங்க, இல்லை வேறு ஏதாவது பேர் இருக்கும். மொபைல் நம்பர் இப்போதைக்கு இது தான் இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் எதாவது நம்பர் மாறலாம். அந்த ஆஃபீஸர் நம்பரையும் காட்டிடுறேன். அந்த ஆஃபீஸர் நம்பரும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர்லாம் நீங்கள் கூப்பிட்டு கூட திட்டலாம், தப்பு இல்லை. இல்லைனா இந்த நம்பரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவேர்னஸ்க்காக தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே நம்ம சைபர் கிரைம் வீடியோ யூடியூப் சேனலில் வரும். ஸோ ஆல்ரெடி ஒரு 4-5 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ நேற்று தான் இந்த புதுசாக ஒரு லீடு வந்துச்சுன்னு பார்த்தேன். கடைசியில் இதுவும் இதுக்கான வீடியோவாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு நான் உடனே இந்த யூடியூப் வீடியோவில் இந்த சேனலில் நான் போட்டுருவேன். தேங்க்யூ.